ராமேஸ்வரத்துல உணவகங்கள்ல இருந்து கெட்டு போன சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. காலையில வந்தவொன்னா வந்து நீங்க என்ன பாக்குற பழையசு இருந்துச்சுன்னா பூரா தூக்கி அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சமைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? ராமேஸ்வரத்தில் உணவகங்களில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன சிக்கன்களை பறிமுதல் செய்து அழைத்தனர். ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. தினம்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள உணவகங்களில் சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததால் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போதுதான் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சுகாதாரமற்ற சமையற்கூடம், கெட்டுப்போன உணவுகள், மசாலா உள்ளிட்டவற்றை குளிர்பதன பெட்டிகளில் வைத்திருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து போயினர். தொடர்ந்து கெட்டுப்போன சிக்கன்களை பறிமுதல் செய்து ப்ளீச்சிங் பவுடர் மூலம் அதனை அழித்ததோடு இதுபோன்ற கெட்டுப்போன உணவுகளை உணவகங்களில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். பழைய ஐட்டம் வந்து எதுவுமே பிரிச்சுக்குள்ள பத்திரம் பண்ணி வச்சக்கூடாது. சரியா? வேஸ்டேஜ் குப்பை தொட்டி போயிடுச்சுன்னா உனக்கு செத்துலாம் இடத்துல உள்ள வச்சுட்டா எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணக்கூடாது. சரியா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.